வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜேபி கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் எல். முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த என்ஐஏ ரெய்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்கள்ல நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. 2022ல யாரோ 3 பேர் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வெடிகுண்டு செய்றது எப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. அத பார்த்தீங்கன்னா என்ஐஏ கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள கைது பண்ணி ஜாமீன்ல இப்ப வெளியில வந்திருக்காங்க. அந்த 3 பேரு இவங்க பேர வந்து வச்சிருந்ததாகவும், அதாவது பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இன்னைக்கு யாரெல்லாம் நாம் தமிழருக்கு ஆதரவா மிகப்பெரிய அளவுல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க வீட்டுக்கு மட்டுமே அந்த என்ஐஏ ரெய்டு வந்திருக்குங்கிறத மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் எல். முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்க. அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, அதையும் கொஞ்சம் கேளுங்க. அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, கைது செய்ய இருக்கிறார்கள்னு சொல்றாரு. அதை தெளிவா நோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணாமலை அவர்களும் இதே மாதிரி 2024க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா, இவரும் அதே மாதிரி தான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது குறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல மிகப்பெரிய வளர்ச்சியில போய்கிட்டு இருக்கிறதாகவும், அதை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிஜேபி அரசு எங்க மேல இந்த மாதிரி ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல நாங்க தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அரசியல் களத்துல அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகள் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு ரொம்ப நாட்களாக திமுக வந்து பாத்தீங்கன்னா கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க போகதா நாம் தமிழர் தம்பிகள் மிக்க மகிழ்ச்சியில இருக்காங்க. தமிழகத்துல பிஜேபி நாம் தமிழர் கட்சியை பார்த்து மிகப்பெரிய பதற்றத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கிறதாகவும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபியை விட மிகப்பெரிய வாக்கு சதவீதத்துல முன்னேறி போயிட்டு இருக்கிறதாகவும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை பழிவாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள்.